ஆல்ரெடி பென்சில் ட்ராயிங், கலர் பென்சில் ட்ராயிங் எல்லாருமே பண்ணுறீங்க. டேட்டூவும் வந்து ஸ்கின் பேரில் அதுவும் நல்லா பெரிய பெரிய ஒர்க் பண்ணியிருக்கு, நீயும் பண்ணியிருக்க. ஆனால் நீ நேற்று ஒரு டவுட்டு கேட்குற, எனக்கு ஃபைன் லைனாக வரமாட்டுது, ஷேக் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். அது நான் சொல்லுது, கொஞ்சம் டைட்டாக இருக்கிற ஸ்கின்னில் வந்து நான் ஈஸியாக போடுறேன், ஆனால் கொஞ்சம் லூஸாக இருக்கிற ஸ்கின்னில் வந்து என்னால் ஒர்க் பண்ண முடியலன்னு. இப்போ இந்த இடமும் வந்து மசில் வந்து லூஸாக தான் இருக்குது, தெரியுதா? இப்போது இதை வந்து நல்லா ஒரு 3 டைமென்ஷனில் நல்லா ஸ்டிச் பண்ணோம். இப்போ இங்கே ஒரு கை வைக்கிறல, இப்படி ஒரு கை வச்சு நல்லா இப்படி ஸ்டிச் பண்ணி மறுபடியும் இந்த கை வைக்கும்போது இதில் எப்படி ஸ்டிச் பண்ணோம், ஓகேவா? இப்படி ஸ்டிச் பண்ணி நீ லைன் வந்து இப்போ எடுக்கும்போது, இப்போ நான் இதில் லைன் எடுக்கிறேன், ஃபினிஷிங்காக இருக்கா, ஷார்ப்பாக இருக்குது, தெரியுதா? அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஒர்க் பண்ணால் அந்த மாதிரி ஷார்ப்பாக வரும். இப்போ நீ கேட்டல எனக்கு ஃபைன் லைனாக வரணும், ஃபினிஷிங்காக வரணும்னு. லைனும் சரி ஷேட்ஸும் சரி ஒரு 2 விஷயத்தில் தான் வந்து ஒன்றா சேரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஷின் ஸ்பீடு. அந்த மிஷின் ஸ்பீடு வாஸ் ஹேண்ட் ஸ்பீடு. மிஷின் வந்து இப்போ ஸ்பீடாக தான் ஓடினுது. இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஸ்லோவாக என்னுடைய ஹேண்ட் ஸ்பீடு எடுத்துகிட்டு வந்தேன்னா ஒரே இடத்துல மிஷின் நிறைய பஞ்சிங் பண்ணுறோம், அதனால் ஸ்கார் வரும். இப்போ நீ டீப்பாக இறக்கிட்டேன்னா ப்ளோ அவுட் ஆகும். அந்த மாதிரி பிரச்சனை மட்டும் தான் வருமே கண்டி. பேச்சஸாக லைன்ஸ் வரும், ஆனால் ஒழுங்கான லைன்ஸ் வராது. அதுவே வந்து மிஷின் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரியே உன்னுடைய ஹேண்ட் ஸ்பீடும் நீ எடுத்துகிட்டு வந்தேன்னா அந்த பஞ்சு இறங்குதில்ல, அந்த இத்தனை, அதாவது ஒரு செகண்டுக்கு இத்தனை பஞ்சஸ்ன்னு, அந்த பஞ்சிங் வந்து கரெக்டாக பக்கத்தில் பஞ்ச் ஆகினே வரும். இன்னொரு விஷயம் வந்து இதை ரெண்டுத்தையும் நீ பண்ணும் போதே நீடில் டெப்த்து கரெக்டாக டெர்மிஸ் லேயர் நீ அளவு எடுத்து கரெக்டாக இதில் தான் போடணும்லாம் போட முடியாது. டெர்மிஸ் லேயரும் சரி இந்த லைன்ஸும் சரி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னால மட்டும்தான். ரெகுலராக டேட்டூ ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது, வேறு ஸ்கின் டைப்பில் ஒர்க் பண்ணி பார்க்குறது, இது மூலிமா அந்த அனுபவத்தினால மட்டுமா உங்களால் பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணவே முடியும். மற்றபடி கிறிஸ்பாக லைன் வர்றதுக்கு இதுதான் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் நீடில் கொஞ்சம் டெப்த்து கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக நீட்டாக வச்சுட்டு ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா ஷார்ப்பான லைன்ஸ் வந்து எடுக்கலாம். ஸ்கின் பேடில் எவ்வளோ பெரிய ஒர்க் பண்ணலாம். ஆனால் சிலிக்கான் ஸ்கின்னு வேறு, ஹியூமன் ஸ்கின்னு வேறு. இதில் ஒர்க் பண்ணும் போதே அவங்க கம்ப்ளீட்டாக வேறு ஏதோ பண்ணுற மாதிரி இருக்கும், பயமாக இருக்கும், நர்வஸாக இருக்கும், கை நடுக்கும். இப்போ இவ்வளோ விஷயம் கேட்டல, அந்த மிஷின் ஸ்பீடு, ஹேண்ட் ஸ்பீடு, ஸ்ட்ரோக் லென்த்து, அப்புறம் வந்து நீடில் டெப்த்து, இது எல்லாத்தையும் என்றைக்கு நீங்கள் ஒரே பாயிண்டில் மீட் பண்ணோம் கரெக்டாக, இது எல்லாத்தையும் ஒரே மைண்ட் செட்டில் ப்ராப்பராக நம்ம பண்ணும்போது அந்த லைன்ஸும் சரி ஷேட்ஸும் சரி நம்ம எதிர்பார்க்குற அவுட்புட் வந்து வரும். மற்றபடி கலர் மிக்சிங்கு, நீடில் டைப்பு, மிஷின் பவரு இதெல்லாம் நார்மலாக நம்மளுக்கே தெரியும். ஆனால் இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், இந்த ஸ்கின்னை ஸ்டிச் பண்ணி பண்ணுறது. இப்போ நான் சொன்ன விஷயம் இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ண கரெக்டாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா அப்படின்னா ப்ராப்பராக பண்ணலாம். இது எல்லாமே இப்போவும் சொல்கிறேன் திரும்ப நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணும் போது தான், உங்கள் ஸ்கின்லேயே கூட ஒர்க் பண்ணி பாருங்கள், நிறைய ஒர்க் பண்ணும் போது மட்டும்தான் இதை நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கவே முடியும்.